அப்ப வந்து வழக்கு விசாரணை கடைசி கட்டத்துல வர்றப்போ, சீனியர் கவுன்சில் விஜயன் என்ன பண்றாருன்னா, இந்த வழக்கு விசாரணைய இந்த பெஞ்ச்லயும் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த பெஞ்ச்ல உள்ள ஒரு நீதியரசருடைய தம்பி, இந்த வழக்கு தொடர்புடைய அமைச்சரின் வழக்குகளை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இந்த பெஞ்சும் இந்த விசாரணைய நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. சொல்றத இந்த நீதிபதிகள் பெருசா பொருட்படுத்தல. அதனால வழக்கு விசாரணைய தேதிய 8ஆம் தேதிக்கு மாத்தி வைக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நிலையில தான் என்ன பண்றாரு, விஜயன் திருப்பி சிஜிஐட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. இல்ல இந்த இந்த பெஞ்ச்ல நடத்தக்கூடாது. எந்த பெஞ்ச்? நீங்க எஸ்.எம். சுப்பிரமணியன், கே. ராஜசேகரன் தலைமையிலான பெஞ்ச்ல இந்த டாஸ்மார்க் தொடர்பான வழக்குகள வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு. பட் சென்னை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இல்ல இந்த பெஞ்ச்னா இல்ல அது விசாரணை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னதுனால, விஜயன் தரப்பு என்ன பண்றாங்க, இப்போ நேத்து காலையில என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போறாங்க. ஆமா. இந்த வழக்கு விசாரணைய சென்னை உயர்நீதிமன்றத்துல நடக்கிற இந்த வழக்கு விசாரணைய வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் குடுக்குறாங்க அவங்க.